உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் இதுவரை நாம் பார்க்காத ஒரு மிகப்பெரிய பேராபத்து தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகின் எரிசக்தி துறையையே ஆட்டம் காண வைக்கும் அதிர்ச்சி தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற மிக முக்கியமான சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் பேசிய IEA எனப்படும் சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் ஃபாத் பரோல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளார். அவர் கூறியுள்ள தகவலின்படி மத்திய கிழக்கில் நடந்து வரும் தொடர் தாக்குதல்களால் எரிசக்தி உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் மிக முக்கியமான கட்டமைப்பு வசதிகள் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், போர் பதட்டம் நிலவும் அந்த பிராந்தியத்தில் உள்ள 9 நாடுகளில் குறைந்தது 40க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான எரிசக்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மிக கடுமையாக சேதமடைந்து இருப்பதாக அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். சேதமடைந்து உள்ளது என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. இதில் பல இடங்கள் மீண்டும் செயல்பட முடியாத அளவிற்கு வெரி சிவியர், அதாவது மிக மோசமான அழிவை சந்தித்துள்ளன என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். கடந்த சில மணி நேரங்களில் வெளிவந்த கூடுதல் தகவலின்படி இந்த தாக்குதல்கள் வெறும் பிராந்திய பிரச்சினை மட்டுமல்ல, இது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தையே முடக்கும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே உக்ரைன் மற்றும் ரஷ்யா விவகாரத்தால் உலக பொருளாதாரம் தடுமாறிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மத்திய கிழக்கில் உள்ள இந்த 40 எரிசக்தி மையங்களின் இழப்பு வரும் நாட்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டையோ அல்லது மிகப்பெரிய விலை உயர்வையோ ஏற்படுத்துமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஃபாத் பரோல் தனது பேச்சில் எரிசக்தி பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லாத நிலை உருவாக்கி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் தாக்கம் மக்கள் வசிக்கும் பகுதிகளை தாண்டி இப்போது உலகின் எரிசக்தி இரத்த நாளங்கள் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்களையும் சுத்திகரிப்பு நிலையங்களையும் குறிவைப்பது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த சேதங்கள் உடனடியாக சரி செய்யப்படாவிட்டால் அல்லது போர் மேலும் தீவிரமடைந்தால் அடுத்த சில மாதங்களில் நாம் எதிர்பார்க்காத எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்பதே தற்போதைய நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதே சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.